இன்னொன்னு அந்த குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல் அ வெற்றிங்கிறது 2 விஷயத்த கிளியரா சொல்றோம். வ பட்டியல் சமூக மக்கள் தாண்டி ஒரு பொது தொகுதியில நின்னு விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற ஒண்ணு. முக்கியமா திருப்போரூர்ல எஸ். பாலாஜி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனது. அப்போ ஒரு மெசேஜ் ஒண்ணு குடுக்குறோம். அப்ப நமக்கு குடுக்குற 6 சீட்லயே ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷன வந்து அங்க குடுக்குறோம். ஆளு ஷானவாஸ் அவர்களுடைய வெறுமனே வேளச்சேரி தீர்மானத்து கட்சியோட உட்கட்டமைப்பு மட்டும் இல்லாம, ஒரு கட்சியோட பவர் ஷேரிங், அதாவது கட்சிக்குள்ளேருந்து சீட் குடுக்குற தேர்தல் அரசியல்ல நம்ம அதிலேயே வந்து தலைவர் வந்து அத இது பண்ணாரு. 2 6 தொகுதிகள்ல 2 பொது தொகுதி குடுத்தாரு. அதுல ஒரு ஒரு எம்பிசிக்கும், இன்னொன்னு வந்து இஸ்லாமியர் ஒருத்தருக்கும் குடுத்தாரு. அது வந்து மக்கள் ஆனா ஏத்துக்கிட்டாங்க. இந்த பொது சமூகம் ஏத்துக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஓகே, இவரு சரியா தான் பண்றாருன்றத சரியா பார்த்து, அந்த அளவு நமக்கு வெற்றியும் குடுத்தாங்க மக்கள். அடுத்து 2024 2 இடங்கள்லயும் தனி சின்னத்தில நின்னு வெற்றி பெற்று, தனி சின்னத்தில நின்னா கஷ்டம், ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் உட்காந்து தியரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தியரி எல்லாத்தையும் உடைச்சு 2024ல கட்சியோட பெரிய உடைச்சது நீங்க சொல்றீங்க. நான் பானை உடைப்பேன்னு ஒருத்தர் வந்தாரு. பானைய அதாவது மாங்காய் தூக்கிட்டு வந்தா கூட பரவால்ல. பானைய உடைப்பேன்னு சொல்லி ம தாமரைய தூக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு, சிதம்பரத்துக்கு. அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களால வந்து ஒரு 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 அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியில வெற்றி பெற முடியாத சூழல் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க உருவாக்குன அந்த சோசியல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இல்ல அது அது எல்லாமே வந்து சொல்லப்போனா, அவங்க வந்து தலித் அல்லாதோர் பேரவைன்னு வரும்பொழுது, ஜனநாயக சக்திகள துணை கொண்டு அத எதிர்த்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னமும் நெறைய நேரம் அத திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது, இயல்பா ஒருத்தவங்கள டெம்ப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? தலித் ரிட்டாலியேட் தான் பண்ணுவாங்க. ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ரிட்டாலியேட் பண்ணலாம். நீங்க தலித் அல்லாதெல்லாம் வரீங்களா? நாங்க தலித் எல்லாம் வரோங்கிற அந்த லாஜிக்ல வராய்ங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல விளையாண்டுட்டு இருக்க இடம் வந்து யாருன்னு தெரியல. அதுதான் இப்ப நம்மள யாரு தனிமைப்படுத்தணும்? அதான் நீங்க சொன்ன மாரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு 2011, 12ல நம்மள தனிமைப்படுத்தணும்னு நெனச்சவங்க எல்லாமே, இன்னைக்கு தலைவருடைய கண்ணசைவுக்காக காத்துட்டு இருக்காங்க. இவரு ஓகே சொல்ல மாட்டாரா? இவரு நம்ம இந்த அலையன்ஸ்ல நம்ம கூட உள்ள வரலாமா? அப்படின்ற முடிவு எடுத்துல அதான் அந்த டிக்ளேர் பண்றார்ல. பாட்டாளி சாதிவாத கட்சிகளும், மதவாத கட்சிகளும் இருக்கிற கூட்டணில நான் போமாட்டேன் ஒருபோதுன்னு. அந்த துணிச்சல்லாம் வந்து இப்போ பேசுற இந்த சோசியல் மீடியால உட்காந்து இந்த ஜோக் பண்ணிட்டு இருக்கிற தம்பிங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது.